Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் லீஃப் ஃப்ளாட் டிசைன் ஒன்று எப்படி கொரல் ரோ மூலியமாக டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் டிசைன் பண்ண லீஃப் ஃப்ளாட் தான் இதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ இதுக்கு நான் ஒரு A4 சைஸுக்கு தான் டிசைன் பண்ணது. இப்போ இது இப்போ நியூவில் போயிட்டு நான் A4 சூஸ் பண்ணிவிட்டு சைஸை நான் இன்ச்சஸை சூஸ் பண்ணிக்கிறேங்க லேஸு. ரைட், ஓகே பண்ணேன். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மாதிரி இதில் எத்தனை இன்ச்சஸ் வச்சுருக்கோம் ஒரு லீஃப் ஃப்ளாட் செய்கிறதுக்கு இந்த அளவுகளை சரியாக எடுத்து வச்சுருக்கணும்னா அப்படின்னா தான் நமக்கு லேஸு. இப்போ இது நம்ம வச்சுருக்கிறது 1/2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ரைட், எல்லா பக்கம் 1/2 இன்ச்சஸ். ரைட், அதே மாதிரி இங்கே இதுக்கு நம்ம 1/2 இன்ச்சஸ் செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்றத இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இதை கட் பண்ணுற நேரம் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மாதிரி சரியாக இன்ச்சஸ் செய்யாது, இந்த மாதிரி மார்ஜின் வைக்காது. நிறையா பேர் ஃபுல்லாக A4 சைஸுக்கு செஞ்சு விட்ருவாங்க. ரைட், இப்போ எப்படி செய்கிறதுன்னா இங்கே ஒரு ரூலரில் இது ஒன்று எடுத்துகிட்டு கைட்லைன் P அடிச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். கீபோர்டில் Pன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதையும் இப்படி எடுத்துகிட்டு P கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர் பொசிஷன் இப்படி வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் திரும்ப இது ரெக்டாங்கில் டபுள் கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது அப்படியே கொண்டாந்து நேராக கைட்லைன் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 0 இங்கே வந்துடும். இங்கே நமக்கு லேஸ் சைஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ பிக் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஜூம் மவுஸ் வீலில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிடும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா இந்த 1/2 இன்ச்சஸ் இங்கேயும் இதாகும், இங்கிட்டும் இதாகும். ஷிஃப்ட் கீயை பிடிச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் சரியாகனா 1/2 இன்ச்சஸ் இந்த குறையும். ரைட், லேஸு அதே மாதிரி இங்கேயும் குறைக்கிறதுக்கு இங்கே இது பண்ணிவிட்டு கைட்லைன் வச்சுட்டு ஜூம் பண்ணிங்கன்னா இந்த 1/2 இன்ச்சஸ் இங்கே வரணும். ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா கணக்காக வந்துடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. இது சிம்பிள். இப்போ நீங்கள் கைட்லைனை இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கைட்லைன் இங்கே கீ இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் செய்யணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணி டிலீட் ஆகிடும். இதுதான் ஒரு மார்ஜின் சைஸ். இதுவுக்கு தான் நீங்கள் உங்களோட லீஃப் ஃப்ளாட்டை செய்ய போகிறீங்க. இப்போ முதல்ல நான் செஞ்சு காட்டுறேன். இதை எப்படி டிசைன் பண்ணுறது சிம்பிள். மவுஸில் மவுஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆகிடும். ஜூம் ஆகி செஞ்சீங்கன்னா லேஸ் ரெக்டாங்கிள் எடுத்தீங்க. ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கரெக்ட் கலர் ஃபீல் ஆகிடும். இப்போ இங்கே இந்த கார்னரை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு இழுத்தீங்கன்னா கார்னர் இவ்வளோ தான் செய்யணும். சிம்பிளாக இவ்வளோ தான் நீங்கள் வேலை செய்யறதுக்கு இவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே இந்த நகை இதை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து தூக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ரைட், இவ்வளோ தான் செஞ்சுக்கணும். அடுத்த கீழே இந்த இது எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். இதுவும் அப்படி தான் சிம்பிள். இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன். இதாக இருக்குது அம்புக்குறி. இதை எடுத்துகிட்டு ஃப்ரீ ஹேண்ட் டூலில் எடுத்து இது கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை போட்டு கிளிக் பண்ணிட்டு இது வரையில் அப்படி இல்லைங்க இழுத்து அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1க்கு மார்க் செஞ்சுக்கிறேன். ஒரு 3 மார்க் செஞ்சுக்கிறேன். சரி, இது அப்படியே கீழே அப்படி இருக்கிறேன். இதுக்கு நேராக அப்படி வந்துடுவார். ரைட் கிளிக் பண்ணால் அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் டெக்ஸ்ட்டை போட போகிறீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து தூக்கி போடுறீங்க. உடம்புல இந்த டெக்ஸ்ட்டை இப்படி எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த விஷயம் இந்த உங்களுக்காகவே வாருங்கள் இந்த குழந்தை வேலை இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி வச்சுட்டு இதை கொண்டு போய் இதை பேஸ் பண்ணுறேன். ரைட், இப்படி தான். ரைட், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. நான் டைப் பண்ண தேவையில்லை. இப்போ நான் டைப் பண்ண போனோம்னா லேட் ஆகும். அதனால தான் நான் ஏற்கனவே டைப் பண்ணி உள்ளதை தூக்கி நான் போடுறேன். நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல டைப் பண்ணி தான் வரும். இங்கே வச்சுட்டு என்ன நீங்கள் டைப் பண்ணி போடுறதா உங்களுக்காக வாருங்கள் குறைந்த விலையில் இப்படி இந்த மாதிரி. ரைட், ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே அடுத்த விஷயத்தை செய்ய போகிறேன். இங்கே நான் இந்த மேட்டரை இப்போ இந்த மேட்டர் செய்கிற நேரமும் இந்த மாதிரி தூக்கி
இதை தூக்கி இப்படி கீழே போடுறேன், இப்படி ஒரு கீழே இப்படி எடுக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக அப்படி வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறமும் இதையும் வந்து இப்படி இந்த டெக்ஸ்டையும் நான் தூக்கி இந்த மாதிரி போடுறேன். இதை நான் வந்து ட்ராக் பண்ணி போடுறேன், நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணுறேன் எப்படி டைப் பண்ணுவீங்க, இந்த இடத்துல வச்சுட்டு கர்சரை வச்சு டைப் பண்ண போகிறீங்க. ரைட், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே நான் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ நான் டைப் பண்ணுற ஃபாண்ட் வந்து கீதப்பிரியா. கீதப்பிரியா வந்து உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு நல்ல அழகான ஃபாண்ட் தாங்க கீதப்பிரியா. இப்போ நான் ஏற்கனவே என்கிட்ட முதல்ல வந்து என்சி ஃபாண்ட்ஸ் எல்லாம் பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். என்சி ஃபாண்ட் தான் இது. நீங்கள் கீதப்பிரியா ஃபாண்ட்டை நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டாலும் அழகாக தான் இருக்கும். எனக்கு என்சி ஃபாண்ட் இல்லை என் மெஷின் தானே யோசிக்கக்கூடாது. இப்போ கீதப்பிரியாவும் அழகான ஃபாண்ட் தான். தமிழ் டைப்பிங்க்கு வந்து கீதப்பிரியாவும் அழகான ஃபாண்ட்டு. இப்போ கீதப்பிரியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கீதப்பிரியா ஃபாண்ட் வந்து அழகான ஃபாண்ட். ரைட், தமிழ் ரைட். கீதப்பிரியா, நல்லூர், இந்த மாதிரி ஃபாண்ட்டெல்லாம் வந்து அழகாக இருக்கும் தமிழுக்கு. இந்த மாதிரி நல்லூர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கும். நல்லூர், நாகநந்தினி. இப்போ நல்லூர் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, நாகநந்தினி இந்த மாதிரி ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடியது. இப்போ இதெல்லாம் வந்து அழகான ஃபாண்ட்ஸ். தமிழுக்கு வந்து நீங்கள் தமிழ் டைப்பிங்க்கு வந்து அழகான ஃபாண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், மெஷின்ஸில் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சரி வச்சுக்கோங்க. ரைட் ரைட். அதே மாதிரி தான் கீழே உள்ள துண்டுகளை மேப்பும் செய்ய போகிறோம். அந்த மாதிரி ஒன்று இது செய்கிறதுக்கு வந்து ஒன்று இது வந்து ஏதோ டேபிள் ஒன்று. இந்த டேபிளை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வெரி சிம்பிள். இந்த டேபிள் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இதை பார்க்கணும். ரைட், இது எப்படி செய்கிறதுனா சிம்பிளாக இல்லை 2 இங்கே 1 2 3 4 5 கோலம் அப்படின்னா த டேபிள். இந்த டேபிள் எடுக்கிறேன், எடுத்து இப்படி போட்டுட்டு இங்கே கீழே 2 சாரி இங்கே வந்து கீழே 5 போட போகிறேன், இங்கே வந்து 2 போடுறேன், எடுத்துகிட்டு இப்படி போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 பிரிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம சின்னதாக்கி நான் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா 1 2 இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரலாம், இதை அப்படியே போட்டுக்கிட்டு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு எப்படின்னு இப்போ 2ஐயும் வந்து காப்பி பண்ணுறேன், எடுத்துகிட்டு இதில் போடுறேன். இதையும் இப்படி காப்பி பண்ணிட்டு தூக்கின்னு போடுறேன். போட்டுட்டு கீழே எனக்கு வந்து இப்படி வரணும். இந்த மாதிரி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இப்போ இதில் உள்ள மேட்டரை நீங்கள் டைப் பண்ணிக்கிடுங்க. நான் வாரத்துக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் டேபிள். இப்போ இந்த டேபிளில் இந்த 2 ரோவையும் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது எடுத்தீங்கன்னா ஒரு ரோவுக்கு தான் இது அப்படியே கீழே இதோட சேர்த்து விட்டிங்கன்னா இல்லை இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் சேர்க்கலாம், இதாகிடும். அதுக்கப்புறம் முன்னாடி இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வரும். இப்போ எல்லாத்துக்கும் வந்துச்சு, இது ஒன்றுக்கு மட்டும் தான் வந்து அது மேலே உள்ள இதுவும் வருது. அப்போ என்ன பண்ணுற லேசான வழி நமக்கு இப்படி சரி வராட்டி அதுக்கு மேலே ஒன்று அடிச்சு விடணும். மேலே ஒன்று அடிச்சு குரூப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படி வராட்டி ஃபுல்லாக அப்படி தான் வரணும்னா இதில் வந்து ஒரு இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் வச்சு மேலே அப்படி போட்டுவிட்டு குரூப் பண்ணி விட்டிங்கன்னாவும் பிரச்சனை இல்லை. போட்டுவிட்டு இதை வந்து ஒயிட்டில் போட்டிங்கன்னா இப்படி வந்துடுவார். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண இதையும் செலக்ட் பண்ணி டேபிளையும் செலக்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மேட்டரை வந்து டைப் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. என்னென்ன தேவையோ அதை டைப் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. இதில் உள்ள மாதிரி டைப் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இந்த பகுதி இதுகளை எப்படி செய்கிறதுனா இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம வந்து லேசான வழி இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுக்கிறீங்க. சிம்பிளாக இதை வந்து இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் போய்ட்டு நீங்கள் பார்டர் சைஸை ஒரு 4 மாதிரி கொடுத்துருங்க. 4 மாதிரி கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, 8 மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல, 4 மாதிரி கொடுத்தா தான் நல்லது. 4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக அப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடுவார். நேராக வந்து கணக்காக இந்த இடத்துக்கு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே வந்து உங்களோட மேட்டரை வந்து செஞ்சுக்கிறது தான் இருக்குது. ரைட், இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு லீஃப்லெட் டிசைன் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கான மேட்டர்லாம் நீங்களே எழுதிக்கலாம். ரைட், இப்போ இதுக்கு என்னென்ன வரணுமோ இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. உங்கள் டெக்ஸ்ட் டூலில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ். ரைட், இப்படி தாங்க ஒரு லீஃப்லெட் டிசைன் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. நான் வந்து இதெல்லாம் டைப் பண்ணிட்டு போடல தமிழ் வந்து, ஏன்னா இப்போ டைப் பண்ணிட்டுலாம் போனோம்னா உங்களுக்கு வந்து சுத்தம் போரிங் ஆகிடும். அதனால தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். சிம்பிளாக நான் வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு நீங்களும் செஞ்சுக்கிறீங்க. ரைட், நான் இதையும் வந்து சும்மா அப்படி பண்ணி இப்படி போடுறேன். ரைட், இந்த மாதிரி தூக்கி போடுறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்துக்குங்க. ரைட், இப்போ இதை தூக்கி போடுறேன். நீங்கள் டைப் பண்ணி செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.